அம்மா இப்படிதான் கோமா ஏதாவது பேசுவாங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏமா என்ன வாய் அது? பேசி பேசி எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்களோ? உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையாமா? மன்னிச்சிருங்க. பா, நாக்கா இல்ல கத்தியான்னு தெரியல, குத்தி கிழிக்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்கள விடுங்க அத்தை. அவங்க பேசுறது நாம இப்படி கேக்குறது இதெல்லாம் புதுசா என்ன? நம்ம மயிலக்காவை தானே பார்க்க வந்தோம், அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். மா, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. ம் நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடு. ம் சரி. இந்தா இத வச்சுக்கோ. எதுக்கு? செலவுக்காகும்ல, வச்சுக்கோ. ம் இல்ல வேண்டாம். ஏமா, மருந்து மாத்திரைன்னு 1008 செலவு இருக்குல்லம்மா, வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம். வாங்கிக்கோ, வாங்கிக்கோமா. இல்ல வேண்டாம், நான் வேலைக்கு போறேன், என்கிட்ட பணம் இருக்கு. அதனால என்ன? நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? தப்பா எடுத்துக்காதீங்க, வேண்டாம். என்னையும் என் குழந்தையும் நானே பார்த்துப்பேன், பணம்லாம் வேண்டாமே. வாங்கிக்கோ. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, உள்ள வச்சுக்கோங்க. என்னம்மா நீ? நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுதான். வீட்டு சூழ்நிலையில அந்த மாதிரி பண்ணிருந்தாலும் கல்யாணமாகி வந்த உடனே உங்ககிட்டயாவது நான் உண்மையை சொல்லிருக்கணும். அதையும் செய்யாம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தது தப்புதான். ஏற்கனவே சொன்ன போய் அதை காப்பாத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் பொய்ன்னு நிறைய பொய்ய சொல்லிட்டேன். பாவம், ராஜியும் மீனாவையும் கூட என் பொய்யில இழுத்து விட்டுட்டேன். அந்த நேரத்துல எதையும் யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு எல்லா இடத்துலயும் உங்களை வர வச்சுட்டேன். பின் விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, உங்களெல்லாம் பத்தி கவலைப்படாம என் வாழ்க்கைய காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டுமே நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டேன். யோசிச்சு பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமா, சுயநலமாலாம் நான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா நான் அதை இப்போ உணர்ந்துட்டேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். குழந்தைய காரணமா வச்சு என்ன உங்க வீட்டுல வாழ வச்சிடலான்னு எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை. குழந்தைய தூக்கிட்டுலாம் உங்க வீட்டுக்கு வந்து நான் நிக்க மாட்டேன். உங்களை தர்ம சங்கடத்துக்கும் ஆளாக்க மாட்டேன். நீங்க அதை நினைச்சலாம் பயப்படாதீங்க. குழந்தையோட நான் இங்கேயோ இல்ல எங்கேயோ போய் தனியா கூட இருந்துக்குவேன். நான் பண்ணதுக்கான தப்புக்கான தண்டனையா கூட நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்னைய பார்க்க வந்திருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீ உடம்ப பாத்துக்கோ, நாங்க இருக்கோம். அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டோமா. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நிலைமை எப்பவுமே இப்படியே இருக்காது, கண்டிப்பா மாறும். எல்லா வருத்தமும் மாறும். இத பாருமா, இனிமே உன் ஆத்தாக்காரி பேச்ச கேட்டு எதையும் பண்ணாதம்மா. புத்தியோட இரு. இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் இரு. நாங்க கிளம்புறோம், பத்திரமா இரு. இத பாருமா, சரவணன் சொன்னதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. அவன் அப்படி பேசியிருக்க கூடாது. சரி, நாங்க கிளம்புறோம். இந்தாடி வாங்க. என்ன ரகசியம் பேசுன? நீங்க கிளம்புங்க. நான் சொன்னதுல எந்த மாத்தமும் கிடையாது. குழந்தைய கண்ணுல காட்டவே மாட்டேன். ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்துறதுக்கு, என்ன மாப்பிள்ள அடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். நான் விட மாட்டேன். ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? ஆமா, நாங்க இருந்துக்கிறோம். நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி பஞ்சாயத்தை முடிச்சுக்கோங்க. நீங்க வாங்க போலாம். வாராஜி வரமா. சுடர், சரிங்க, பாத்துக்கோ. நாங்க கிளம்புறோம். இது பாரு, வேலைக்கு போகாதேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உன்னால முடியாத பட்சத்துல கஷ்டப்பட்டு போகாத. ஏதாவது வேணும்னா கேளு, நாங்க செய்யறோம். பாத்துக்கிறேன். சரி, நாங்க வரோம். பத்திரமா இருந்துக்கோ. வரோம்க்கா, போலாம். ஜாமெல்லாம் போட்டீங்களா? வாங்கண்ணே. நமக்கு எடுத்து வச்சிட்டீங்களா?
எடுத்து வச்சிட்டேண்ணே. எடுத்துக்கலாமா? இந்தாங்க எவ்வளோ வச்சுப்பா? 1000 ரூபாய் ஆச்சுண்ணே. அப்பா கிட்ட கொடுத்துருங்க. ஏண்டா சரவணா, அப்பா யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க? அது அந்த பிள்ளைக்கியா? ம் அப்பா ம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. ம் கேளு. இல்லைப்பா, ஒன்றும் இல்லை அப்பா. ம் நேற்று என்ன அம்மா திட்டினாங்கல்லப்பா, அதான்ப்பா அந்த பொண்ணோட ஏன் பேசணும்னு சொல்லி என்னை திட்டினாங்கல்லப்பா. அந்த பொண்ணு கூடலாம் பேசக்கூடாதுலாம் சொன்னாங்களே. ஆமாம். அப்போ பேசும்போது நீங்கள் ஏன்ப்பா அமைதியாக இருந்தீங்க? அமைதியாக இருக்காம வேறு என்ன பண்ணியிருக்கணுமா சொல்கிற? ம் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு உன்னை வய சொல்கிறியா? ம் அப்படிலாம் இல்லைப்பா, இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்லப்பா. ஓ, என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? அப்பா அன்னைக்கு கடை அடைச்சிட்டு வரும்போது நம்ம 2 பேரும் பேசணும்லப்பா. அப்போ நீங்கள் கூட சரவணா நீ என்ன முடிவு எடுத்தாலும் உன் கூட நான் நிற்பேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஓ, ஒரு தடவை தான் உன் வாழ்க்கையில் தப்பாக போச்சு, இதுக்கப்புறம் அப்படிலாம் போகாதுன்னு சொன்னீங்கல்லப்பா. ம் சொன்னான். ஆனால் உனக்கு குழந்தை பிறக்க போகிற விஷயம் எனக்கு தெரியாதுல்ல. இப்போ குழந்தை பிறக்க போகிறதுனால என்னப்பா மாறப்போகுது? அப்பா பிறக்க போகிறது என்னோட குழந்தை தான். ஒரு அப்பாவா என் குழந்தைய நான் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதுக்காக குழந்தைய காரணமாக வச்சு மயிலோட சேர்ந்து வாழன்னு யாரும் என்ன சொல்ல மாட்டீங்களப்பா. ம் இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தங்க கவுத்தமெல்லாம் எந்த முடிவு எடுக்க முடியாதுடா, புரியுதா? அப்பா உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கறது ஒன்றே ஒன்று தான். என்ன? என்னால் மயிலோட வாழ்றதை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு எக்காரணத்துக்கு கொண்டு அந்த ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாதீங்கப்பா. டேய், நான் எதுக்கு? அப்பா குழந்தைய ஒரு காரணமாக வச்சு மறுபடியும் என் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. அப்புறம் என் பிள்ளையும் சந்தோஷமா இருக்காது, உங்க பிள்ளை நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அப்பா எனக்கு என்ன வேணுங்கிறதுல தான் என்னால் முடிவெடுக்க முடியல. எனக்கு வேண்டாங்கிறத முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்குல்லப்பா. நீங்க ஏற்கனவே பார்த்த டாக்டரையும் நம்ம பார்த்தாச்சு. அவருமே ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான் சொல்றாரு. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. அது கண்டிப்பா முடியாது. உடம்பு சரியாகணும்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். வீட்டுக்கு தெரியாம செக்கப்புக்கு வேணா போயிட்டு வரலாம், ஆனா வீட்டுக்கு தெரியாம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. டாக்டரை பார்த்து அடுத்தது என்ன பண்ண போறதுன்னு எல்லாத்தையுமே உங்க வீட்டில் சொல்றது நல்லதோன்னு தோணுது. இல்லை இல்லை, அது மட்டும் என்னால் முடியாது. வீட்டில் சொல்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் திடமாக இருக்கிறது தான் என் குடும்பம் பார்த்துருக்கேன். நான் உடஞ்சி போய் நின்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அது வேண்டாம். வீட்டில் எல்லாரும் வருத்தப்படுவாங்க தான், அடுத்து புலம்புவாங்க தான், ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. அவங்க அவங்களே தேத்திக்கிட்டு உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. இல்லை இல்லை, என்னால் வீட்டில் எதையும் சொல்ல முடியாது. எனக்காக யாரும் கஷ்டப்படுறதையும் என்னால் பார்க்க முடியாது. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்க போறீங்களா? அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் ஆக்சுவலா இன்னும் கஷ்டப்படும். வேற எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி பண்ணால் வீட்டுக்கு தெரியாதுல்ல. அது உங்களால முடியுமா? சென்னையிலையோ திருச்சியிலையோ போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ரேடியேஷன் சொன்னாங்களே, அதையும் அங்கேயே பண்ணிக்கிறேன். வீட்டை உங்களால சமாளிக்க முடியுமா? நான் அதை பார்த்துக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க சப்போர்ட்டோட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் சரின்னு தோணுது. உனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். தயவு செஞ்சு நீயா இதை யார்கிட்டையும் சொல்லாது. ராஜுக்கிட்டயோ கோமதிக்கிட்டயோ மூச்சு கூட விடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் தங்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். தனியாவா? ஆமாம், தனியாக தான். வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி. ஊரில் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுவும் சரி. ஆனால் தனியாக போகிறேன்னு சொன்னால் எப்படி விட முடியும்? தனியாக போகாமல் வேற என்ன பண்ண சொல்கிறேன்? நான் உங்க கூட வரேன், உங்க கூடயே இருக்கேன். ஏற்கனவே எனக்காக வேலையை விட்டாலே இருந்து பத்தாத. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நான் பார்த்துக்கிறேன். இல்ல, அது சரி வராது. தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாமே தெரிஞ்சு கூட வராம இருக்க என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க எங்க போனாலும் சரி, வேற நாட்டுக்கே போனாலும் சரி, நான் உங்க கூட வருவேன். உங்களை தனியா மட்டும் விட மாட்டேன். ரிப்போர்ட்லாம் என்கிட்டயே இருக்கட்டும். டாக்டர் கொடுத்த மருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏதாச்சும் ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணுங்க. வரேன். தம்பி தட்டி கொடுக்குறேன்னு பட்ட பட்டம் அடிச்சிட்டியானே வந்துட்டாங்க. சுகன்யா வாங்கண்ணே, ரெடியா இருக்கு. வாங்க வாங்க அண்ணே. என்னடா
குழந்தைனாரே முதல்ல ஸ்வீட்டை கொடுத்து சொல்லுங்க. ஆ கொடுங்க. டேய் அண்ணனுக்கு சுட்டு கொடுடா. அண்ணா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கிடுங்க. எதுக்குடா? பெரியப்பா முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் சொல்றோம். இப்ப சொல்லு, எதுக்கு ஸ்வீட்லாம் கொடுக்குற? அண்ணே நான் அப்பா ஆக போறேண்ணே. நீங்க 2வது தடவையா பெரியப்பா ஆக போறீங்க. டேய் பழனி, வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப சந்தோஷமா. முதல்ல 2 பேரும் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. வா அண்ணன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. இப்படி வா. அண்ணி நீங்களே வாங்க. வாங்க. போங்க நீ. இங்க கூட. இத புடினே. வா இப்படி வாங்க. எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அண்ணே அண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எந்திரா எந்திரி. நல்லா இருப்பீங்க. 100 வருஷம் 2 பேரும் பிள்ளைங்களோட சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். உடம்ப நல்லா பாத்துக்குமா. நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடணும். எங்க போறீங்க? வரேன். அப்ப இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தான் எங்கேயோ போயிருக்காங்க. 2 பேரும் என்னதான் பண்றாங்கன்னு புரியலையே. 5 மாசத்துக்கு அப்புறம் வேலை செய். அண்ணி அண்ணன் எங்க ஆசீர்வாதம் வாங்கணும். இருங்க. எங்க வாங்க, உள்ள வாங்க. தம்பி கூப்பிடுறாரு. வாங்க. என்னங்க அங்க போய் நின்னுட்டு இருக்கீங்க? அண்ணே அண்ணே நீங்களும் அண்ணியும் சேர்ந்தா அப்படி எங்களை ஆசீர்வாதம் இல்ல பண்ணுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வா. எங்களை வாழ்த்துங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வாங்க. ஏந்திரிமா ஏந்திரடி. நன்றிண்ணே. இனிமே நீ கடைக்கெல்லாம் போக வேண்டாமா, வீட்லயே இரு. ஐயோ, அப்படியெல்லாம் உங்க தம்பியை நம்பி கடையெல்லாம் விட்டுற முடியாது. ஏய் முடியற வரைக்கும் நானும் கடைக்கு போறேன். சரிம்மா. ஹேய், சொல்ற பேச்ச எப்பயாவது கேக்குறியா? முடியலன்னா நானே சொல்றேன்க்கா. அம்மாவுக்கு விஷயத்த சொல்லியாச்சா? இன்னும் இல்லண்ணே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தோம். அடுத்து ஆத்தா கிட்ட தான் போய் சொல்லணும். அப்ப போய் சொல்லிடு. ஏங்க வாங்க, உங்க அக்கா வீட்டுக்கு போலாம். போயிட்டு வரோம். சரிம்மா. போயிட்டு வரேங்க. வாங்க. வந்துடுறேண்ணே. இந்த சக்திவேலுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது.